அடுத்து நாம் சின்ன குறிப்பிடத்தில் 11வது கேள்வியை பார்க்க இருக்கிறோம். 11வது கேள்வி என்னவென்றால், இவர்களுக்குள்ளே வல்லமை, மகிமை முதலான லட்சணங்களில் வித்தியாசம் உண்டோ? இதற்கான பதில் என்னவென்றால், இல்லை, மூவரும் எல்லாவற்றிலும் சரிசமமாய் இருக்கிறார்கள். இதற்கான விளக்கம் என்னவென்றால், கடவுளாக இருக்கும் 3 நபர்களான தந்தை, மகன், தூய ஆவி ஆகியோர்களில் யார் அதிக வல்லமை பெற்றவர், யார் குறைவான வல்லமை பெற்றவர், யார் நடுநிலையான வல்லமை பெற்றவர் என்று பலர் ஆராய்ச்சி செய்து அதில் யார் அதிக வல்லமை பெற்றவர் என்று அவர்கள் முடிவு எடுக்கிறார்களோ, உடனே அந்த அதிக வல்லமை பெற்றவருக்கு ஒரு தனி சபையை ஆரம்பித்து அவரை குளிர்விக்கும் வகையில் புதுவிதமான வழிபாடுகளை எல்லாம் அறிமுகப்படுத்தி, நீங்கள் அதிகமான ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் வல்லமை மிக்கவரை வழிபடும் எங்கள் சபைக்கு வந்து சேருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்வு மிகுந்த ஆசீர்வாதம் மிக்க வாழ்வாக, துன்ப துயரங்கள் எல்லாம் நீங்கி மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று சொல்லி பலர் தங்கள் சபைக்கு அழைப்பதை அன்றாடம் காண்கிறோம். ஆனால் உண்மையில் யார் அதிகம் வல்லமை பெற்றவர் என்று பார்ப்பதற்கு முன்பு வல்லமை என்ற சொல்லில் சிறிது தியானம் தேவைப்படுகிறது. உடன்படிக்கையை நம்பாமல் பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்பக்கூடியவர்களுக்கு வல்லமை மிக்கவர் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால், இந்த மூவரிலோ அல்லது வேறு ஏதாவது சக்தியிலோ எது அல்லது யார் தங்களுக்கு ஐஸ்வர்யங்களை மிகுதியாக அள்ளி தருவாரோ அவர்தான் வல்லமை மிக்கவர். இந்த வகையில் பார்க்க போனால் உலக தலைவன் என்று அழைக்கப்படும் சாத்தான் தான் ஐஸ்வர்யங்களை அள்ளி தருவதில் வல்லமை மிக்கவன் என்பதை அவன் ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். கடவுளை நாடுவதற்கு பதிலாக ஐஸ்வர்யங்களை நாடுவது என்பது கடவுளுக்கு எதிரான செயல் என்பதை ஆண்டவர் இயேசு சாத்தானுக்கு கொடுத்த பதிவுரையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். எனவே மூவரு கடவுளில் ஏதாவது ஒரு நபர் மற்றவர்களை விட வல்லமை அதிகமாக பெற்றவர் என்று யார் கூறுவார்கள் என்றால், கடவுளை நாடாமல் ஐஸ்வர்யத்தை நாட வைத்து மனிதர்களை கடவுளுக்கு எதிராக செயல்பட வைப்பவர்கள்தான் மூவருள் ஒருவரை உயர்த்தி காட்டி சிறப்பு ஆசீர் பெறலாம் என்ற ஆசை வார்த்தை கூறி புதிய உடன்படிக்கையை நம்பும் ஆன்மீக வாழ்வை விட்டு வெளியேற செய்து ஐஸ்வர்யத்தை நம்பும் ஆன்மீக வாழ்வை தழுவ செய்வார்கள். இதன் விளைவுதான் என்ன என்று பார்க்க போனால், புதிய உடன்படிக்கையை நம்பும் திருச்சபையில் ஒரு நபராக இருந்து கடவுளோடு உடன்படிக்கையை புதுப்பித்து வாழ திருப்பள்ளி கொண்டாட்டங்களில் தவறாமல் பங்கெடுத்து முறையாக கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று வாழ்வு நூலில் இடம் பெற்றிருக்கும் தங்கள் பெயரை நீக்கிவிட்டு அவர்கள் ஐஸ்வர்ய நூலில் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். இவ்வாறு ஒருவர் செய்யும் பொழுது கடவுள் அவர்களுக்கு மிகுதியான ஐஸ்வர்யத்தை கொடுத்தால்தான் தன்னை விரும்பாமல் ஐஸ்வர்யத்தை மட்டும் விரும்புகிறவர்களை கடவுள் தன் குடும்பத்தில் சேர விடாமல் செய்ய முடியும். எந்த ஒரு நபரும் தன்னை விரும்பாத ஒரு குழந்தையை தன் பிள்ளையாக தத்தெடுக்க மாட்டார். அவ்வாறு தத்தெடுப்பதும் நீதியாகாது. ஏனெனில் விரும்பாத ஒருவரிடம் வாழ கட்டாயப்படுத்துவதும் அநீதிதானே. எனவே தான் தன்னை விரும்பாமல், அதாவது கஷ்டத்தை காரணமாக காட்டி கடவுளை விரும்பாமல் ஐஸ்வர்யத்தை நாடி செல்பவர்கள் கடவுள் தன் பிள்ளையாக தத்தெடுப்பது அநீதியாகும். அதனால் 3 நபர்களுள் எந்த நபர் வல்லமை மிக்கவர் என்று மூவரு கடவுளை பிரித்து பார்க்கும் பொழுதே அவருடைய பிள்ளையாக வாழ தகுதியை இழந்து விடுவோம். எனவே மூவரு கடவுளுக்குள்ளே லட்சணங்களில் வித்தியாசம் உண்டோ என்று யாராவது கேட்டால், கடவுளின் பிள்ளையாக மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன கூற வேண்டும் என்றால், இல்லை, மூவரும் எல்லாவற்றிலும் சரிசமமாக இருக்கிறார்கள் என்று கூற வேண்டும்.